குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் இந்த காலை வேளையில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி நீ செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. எனக்கு உதவி நீ செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. ஏன் ஒல்லாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஏன் ஒல்லாம் தேவனே, நீர் என்றும் உயர்ந்தவரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றை மாற்றின தேவன் நீரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றை மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே, எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே, துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. ஏல் ஒல்லாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஏல் ஒல்லாம் தேவனே, நீர் என்றும் உயர்ந்தவரே. தேவனுடைய பிள்ளைகளே, எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும் துணை நின்று ஜெயிக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா இடத்திலும் எதிரிகள் உண்டு. இடுக்கமான வாசல் என்று இயேசு நம்முடைய வாழ்க்கையை சொன்னார். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கும். பாவம் செய்கிறவர்கள், நரகத்திற்கு போகிறவர்கள் சந்தோஷமாய்த்தான் இருப்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஆனால் இடுக்கமான வாசல், நானே வழி என்று சொன்ன இயேசுவை பின்பற்றி இந்த பூமியிலே வாழும் பொழுது அது இடுக்கமான வாசல் என்று இயேசு சொன்னார். முடிவு சம்பூர்ணம், முடிவு தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், மோட்சம். ஆனால் பாதை கடினமான பாதை தான். குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு காரணமில்லாத சத்துருக்கள் எழும்புவார்கள். நாம் நன்மை செய்திருப்போம், ஆனால் அவர்கள்தான் சத்துருவாய் எழும்புவார்கள். நாம் உயிரை கொடுத்து நேசிப்போம், அவர்கள்தான் நமக்கு சத்துருவாய் மாறுவார்கள். நம்மோடு அப்பம் புசித்தவர்கள் தம்முடைய குதிகாலை நமக்கு நேராய் உயர்த்துவார்கள். நம்மேல் பழி சுமத்துவார்கள். நாம் யாரை அதிகமாய் நம்பி மனதார நம் பிரச்சனைகளை நாம் கொட்டினோமோ, அவர்கள்தான் அத்தனை பிரச்சனைகளையும் கொண்டு போய் ஊரெல்லாம் தூற்றி கொண்டு நமக்கு எதிரியாய் மாறி நிற்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். என்ன அர்த்தம்? பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் கூடவே அதிலிருந்து விடுவிக்கிற நானும் உங்களோடு தான் இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், நீ அக்னியிலே நடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகள் உன்மேல் புரளாது, அக்னி உன்னை பற்றி கொள்ளாது என்று கர்த்தர் சொல்லவில்லையா? தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை பார்க்காதிருங்கள், அது நடுவில் உங்களை விடுவிக்கிற கர்த்தரை பார்த்து துதியுங்கள். 1000 பிரச்சனை வந்தாலும் 1000லிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். பிரியமானவர்களே, நீங்கள் மாம்சத்திலே யுத்தம் பண்ணாதிருங்கள். நீங்கள் மாம்சத்திலே அவர்களோடு கூட எதிர்த்து நிற்காதிருங்கள். அது நம்முடைய குணம் அல்ல, அது கர்த்தருடைய பிள்ளைகளின் குணம் அல்ல. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். நீர் இதை பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று உங்கள் சத்துருக்களை கர்த்தர் கரத்தில் அர்ப்பணித்து அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பியுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை அடிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை வேலை விட்டு துரத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற சத்துரு கூட்டத்தாரை பெயர் சொல்லி ஆசீர்வதியுங்கள். அங்கே கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவதை நீங்கள் காண்பீர்கள். ஜெயம் உங்களுக்கு தான் பிரியமானவர்களே. ஒரு நாளும் நீங்கள் தோற்று போவதே இல்லை. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, போராட்டம் நிறைந்த ஒரு பூமியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவரே, உம்மை நம்பினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கிறோம்ப்பா. எத்தனை போராட்டங்கள், சத்துருவின் சாத்தானுடைய போராட்டம் ஒருபுறம், உலகத்தின் போராட்டங்கள் ஒருபுறம், மாம்சத்தின் போராட்டம் ஒருபுறம், பொல்லாத மனுஷருடைய போராட்டங்கள் ஒருபுறம். இந்த போராட்டங்கள் நடுவிலே காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏதாவது ஒரு புதிய போராட்டத்தை நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். உம்முடைய கிருபைதான் எங்களை தாங்குகிறது என்பதை அறிந்திருக்கிறோம்ப்பா. நிச்சயம் எங்களால் யுத்தம் பண்ணவே முடியாது, எங்களால் எதிர்த்து பேச முடியாது, எங்களால் ஆண்டவரை சண்டை போட முடியாது, எங்களால் கோர்ட்ல வழக்கு போட முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் நீர்தானே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பில் என்றுதானே சொல்லி இருக்கிறீர். நாங்களுமே துதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களோடு நீர் வழக்காடுவீராக. அறியாமல் செய்கிறார்கள், அறியாமல் தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறார்கள், அறியாமல் எங்களை வேலை விட்டு துரத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அறியாமல் எங்களை கொலை செய்யும்படி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவளை மன்னியும் ஆண்டவரே, அவளை மன்னியும். நீர் அப்படித்தானே சிலுவையிலே சொன்னீர். பிதாவை பார்த்து, பிதாவே, நாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவளை மன்னியும் என்று சொன்னதை போல நாங்களும் சொல்லுகிறோம். எங்கள் சத்துருக்களை மன்னியும். தாங்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் எங்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை இந்த காலை வேளையில தேவன் எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அன்பு பிள்ளைகள் அத்தனை பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் எங்கெல்லாம் கண்ணீரோடு இருந்தார்களோ ஜெயத்தை காண நீர் உதவி செய்யும். அன்புக்கு முன்பாக, அன்பு என்கிற ஆயுதத்துக்கு முன்பாக யாராலும் நிற்க முடியாது அல்லவா தகப்பனே? இந்த அன்பின் நிமித்தம் சத்துருக்கள் கால்களில் வந்து விழும்படி நீர் செய்வீராக. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சிநேகிதமாகும்படி செய்வார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியே சத்துருக்கள் ஓடி வந்து எங்கள் ஆண்டவரே எங்கள் கரங்களை பற்றி கொள்ளும்படி நாங்கள் அன்போடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அன்பு பிள்ளைகளுக்கு அந்த பொறுமையும் அந்த தாழ்மையும் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஏற்ற பலனை கொடுத்து திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.